ஸ்ரீரங்கம் சித்திரை வீதியில் நடைபெறும் கோலப் போட்டியில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு ரெட் கிராஸ் சேர்மன் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். தொடர் சிக்கலில் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சென்சார் சான்றிதழ் கிடைப்பதில் ஏற்பட்ட இழுபறியும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட சர்ச்சையும் படத்தை தள்ளி வைத்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தனி நீதிபதி அமர்வில் வந்தபோது படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு தனி நீதிபதி தரப்பிலிருந்து விதிக்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவுக்கு எதிராக சென்சார் போர்டு தரப்பிலிருந்து மேல்முறையீடானது செய்யப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அதனை விசாரித்தது. இந்த நிலையில் அந்த அமர்வின் விசாரணையின் முடிவில் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் படம் வெளியாகவில்லை என்ற ஒரு சூழல் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த வழக்கு தொடர்பான விசாரணை ஜனவரி 21ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கப் போகின்றன என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. படம் 21ஆம் தேதிக்கு பின்னர் தான் அப்போது வெளியாக இருக்கிறதா, இந்த பொங்கலின் ஒட்டுமொத்த காலத்தையும் ஜனநாயகன் இழக்கப் போகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒருவேளை 21ஆம் தேதிக்கு முன்பே உச்சநீதிமன்றத்தை பட தயாரிப்பு நிறுவனம் அணுகுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அப்படி அணுகினாலுமே கூட அந்த விசாரணை எல்லாம் முடிவருவதற்கு கால தாமதமாகும் என்ற ஒரு பதிலும் நமக்கு வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் தரப்பும் சொல்ல நாம் கேட்டோம். இந்த நிலையில் வரும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் பெரிய அளவிலான பட வெளியீடு இல்லாத காரணத்தால் அப்பொழுதுமே கூட ஜனநாயகன் படம் வெளியானால் நல்ல ஒரு வசூலை ஈட்ட வாய்ப்பு இருப்பதாக திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்களும் கருத்து பதிவு செய்திருந்ததையும் நாம் கேட்டோம். ஆனாலும் இந்த பொங்கலுக்கு விஜயின் கடைசி திரைப்படமாக கருதப்படும் ஜனநாயகன் வெளியாகும் என்று இருந்த அந்த எதிர்பார்ப்பிற்கு தற்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் கள யதார்த்தமாக இருக்கிறது. ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக வேண்டிய ஜனநாயகன் எப்போது வெளியாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது தொடர்கிறது. இதுவரை இந்த விவகாரம் தொடர்பாக நடிகர் விஜய் தரப்பிலிருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பதிலும் வரவில்லை என்ற ஒரு சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சென்சார் போர்டின் மேல்முறையீட்டு மனுவை தொடர்ந்து தற்பொழுது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று வந்த அந்த உத்தரவானது தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் படம் தற்பொழுது வெளியாகவில்லை. இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் இல்லை என்ற ஒரு சூழல் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன, பட நிறுவனம் படக்குழுவினர் தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்திற்கு செல்ல இருக்கிறார்களா அல்லது அடுத்த கட்ட விசாரணைக்கு 21ஆம் தேதி வரை காத்திருக்க போகிறார்களா, புதிய தேதி வெளியீட்டு தேதி என்னவாக இருக்க போகிறது என்று நிறைய கேள்விகள் தற்பொழுது நம் முன்னே இருக்கிறது. அதற்கான பதிலைத்தான் இந்த சிறப்பு தொகுப்பிலே நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஸ்ரீரங்கம் சித்திரை வீதியில் நடைபெறும் கோலப் போட்டியில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு ரெட் கிராஸ் சேர்மன் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.